அன்பானவர்களே, நாம் மனம் மாற வேண்டும் என்று நினிவே நகர மக்கள் கற்றுத்தருகின்ற அழகான பாடத்தை யோனா நூலில் 3வது பிரிவில் 1 முதல் 10 வரையிலான வாசகங்களில் கேட்கலாம். அதாவது, 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அன்பானவர்களே, நாமும் நினிவே நகர மக்களைப் போல பாவிகளாக இருந்தாலும் அவர்களைப் போல மனம் வருந்தி மன்றாட மறந்து விடுகிறோம். எனவே இந்த நேரத்திலாவது அவரை நோக்கி மனம் வருந்தி அவரது இரக்கத்துக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் மிகுந்த தந்தையே இறைவா, நினிவே நகர மக்கள் உமது கட்டளையை கேட்டவுடன் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது உட்கார்ந்து நோன்பிருந்து மன்றாடினார்கள். தீய வழிகளையும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழித்தார்கள். உமது மனத்தை மாற்ற உமது கடுஞ்சினம் தணிய அவர்கள் மீது அழிவு வராமல் காத்து கொள்ள அவர்களால் முயற்சியில் ஈடுபட முடிந்தது. அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்து அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை கண்டு உமது மனத்தை மாற்றிக்கொண்டீர். அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. நினிவே நகர மக்களிடம் இருந்த மனமாற்றத்திற்கான தாழ்ச்சியுள்ள இதயத்தை எங்களுக்கும் தந்து வழி நடத்தும். பாவம் செய்கிறோம் என்று தெரிந்தும் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்ற எங்களை இன்று காப்பாற்றி வழிநடத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.